வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம மிராக்கிள் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஹீல், மிஸ்ட்ரி ஸ்பாட், செயிலிங் ஸ்டோனுக்கான ஆன்சரை தான் ஒன் பை ஒன்னா சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுட்டு வரோம். நாம ஏற்கனவே இந்த 3 மிராக்கிள் ஆக்டிவிட்டியும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் வீடியோல டெத் வேலிங்கிற பள்ளத்தாக்கின் சமவெளியில நடக்கும் மிராக்கிள் ஆக்டிவிட்டியான செயிலிங் ஸ்டோனின் ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சமதளமான இடத்துல ஸ்டோன்ஸ் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல மேக்னெட்டிக் ஹீலுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பொருட்கள் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாருக்குமே தெரியாத ஆன்சரை நீங்க சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுக்க போறீங்க. எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் ஆங்கிள் வேரியேஷனை யூஸ் பண்ணி எது உயரமான இடம், எது தாழ்வான இடம், எது சமதளமான இடம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு இடத்தின் நார்மல் ஆக்டிவிட்டி என்ன, இதை பத்திலாம் நாம ஏற்கனவே டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் எல்லா இடங்களையும் நாம கண்ணால மட்டுமே பார்த்து இது உயரமான இடம், இது தாழ்வான இடம், இது சமதளமான இடம்னு சொல்றது எல்லா இடங்கள்லயும் சரியா இருக்காது. ஏன்னா எர்த்தின் சர்ஃபேஸ் இந்த மாதிரி சிக்ஸேக்கா இருந்தாலும் எர்த்தின் எல்லா இன்னர் கோரும் எர்த்தை சுத்தி ஆக்ட் ஆகும் டோட்டல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். வாட் இஸ் தி கிராவிட்டி? இந்த கேள்விக்கான ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்குது பாருங்க. இப்படி எர்த்தின் சர்ஃபேஸுக்கும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு தான் எர்த்தின் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிஸ் உருவாக காரணமா இருக்குது. எப்படின்னு நாம இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். எர்த்தின் கிராவிட்டி ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, எர்த்தின் சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு லெவலின் ஹைட்டை மார்க் பண்றதா இருந்தாலும் சரி, நாம எர்த்தை சுத்தி இந்த மாதிரி சர்க்கிளா தான் டிரா பண்ணுவோம். இப்படி எர்த்தை சுத்தி சர்க்கிளா டிரா பண்ணும்போது எந்த சர்க்கிள் எர்த்தின் சென்டர் பாயிண்ட்டுக்கு நியரா இருக்குதோ அந்த சர்க்கிளின் லெவல் தான் எர்த்தின் சர்ஃபேஸுக்கு தாழ்வான இடமா இருக்கும். எந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதிக டிஸ்டன்ஸ்ல இருக்குதோ அந்த லெவல் எர்த்தின் சர்ஃபேஸுக்கு உயரமான இடமா இருக்கும். உதாரணத்துக்காக நாம சிக்ஸேக்கான எர்த்தின் சர்ஃபேஸ்ல நிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அடுத்ததா எர்த்தின் சென்டர் பாயிண்ட் பேஸ் பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம நிக்கிற இடத்தை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிக்கலாம். இப்போ நாம நிக்கிற இடத்தின் ஹைட்டை 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எர்த்தை சுத்தி இருக்கும் இந்த டோட்டல் சர்க்கிளின் ஹைட்டும் 0வா தான் இருக்கும். நாம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு ஹைட்ல இருக்கும் இடம், கடல் மட்டத்துல இருந்து விமானம் இவ்வளவு உயரத்துல பறந்ததுன்னு. இதுவும் இதே கான்செப்ட் தான். இங்க கடல் மட்டத்தை 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால எர்த்தை சுத்தி இப்படி டிரா பண்ற ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நாம பேஸ் சர்க்கிள்னு நேம் வச்சிருக்கோம். எர்த்தை சுத்தி இந்த மாதிரி எத்தனை பேஸ் சர்க்கிள் வேணாலும் நாம டிரா பண்ணிக்க முடியும். அடுத்ததா எர்த்தை சுத்தி எப்படி பேஸ் சர்க்கிள் இருக்குதோ அதே போல எர்த்தை சுத்தி பேஸ் லைனும் இருக்கும். இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் ஹீலுக்கான ஆன்சரையும் நாம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸேக்கான எர்த்தை சுத்தி இந்த மாதிரி ஒரு பேஸ் சர்க்கிளை டிரா பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த பேஸ் சர்க்கிளை டச் பண்ணி போற மாதிரி ஒரு லைனை இப்படி டிரா பண்ணிக்கலாம். சர்க்கிள்ல டச் பண்ணி போகும் இந்த டோட்டல் லைனும் இந்த பேஸ் சர்க்கிளின் இந்த டச் ஆகும் இடத்துக்கு மட்டும் ஒரு சிங்கிள் பேஸ் லைனா இருக்கும். இந்த பேஸ் லைனை நாம 2 பார்ட்டா பிரிக்கலாம். அதாவது எப்போதுமே சர்க்கிள்ல இந்த மாதிரி ஒரு லைன் டச் பண்ணி கிராஸ் ஆகும் போது சர்க்கிளும் லைனும் டச் பண்ற இடத்துல பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இரண்டும் ஒரே ஸ்ட்ரைக் லைனா இருக்கும். இந்த மாதிரி இப்படி சர்க்கிளின் சர்ஃபேஸும் லைனும் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு ஒரே லைன்ல டிராவல் ஆகுதோ அந்த டோட்டல் லைனுக்கும் பெர்ஃபெக்ட் பேஸ் லைன்னு நாம நேம் வச்சிருக்கோம். இந்த பெர்ஃபெக்ட் பேஸ் லைனுக்கு 2 சைடுலையும் சர்க்கிளை விட்டு பிரிஞ்சு தனியா டிராவல் ஆகும் டோட்டல் லைனுக்கும் நான் பெர்ஃபெக்ட் பேஸ் லைன்னு நாம நேம் வச்சிருக்கோம். இந்த டோட்டல் பெர்ஃபெக்ட் பேஸ் லைனும் 2 சைடுலையும் இருக்கிற டோட்டல் நான் பெர்ஃபெக்ட் பேஸ் லைனுக்கு ஒரு சென்டர் பாயிண்டா அல்லது ஒரு சென்டர் ஏரியாவா இருக்கும். இந்த மாதிரி எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஏதாவது ஒரு பேஸ் சர்க்கிளை செலக்ட் பண்ணி அதுல எத்தனை பேஸ் லைனை வேணாலும் நாம டிரா பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இப்போ நமக்கு எர்த்தினுடைய பேஸ் சர்க்கிள்னா என்ன, பேஸ் லைன்னா என்னன்னு தெரியும். இனி நாம எர்த்தின் சர்ஃபேஸ்ல பொருட்கள் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸேக்கான எர்த்தின் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மவுண்டெயின் ஒரு ரியல் மவுண்டெயின் தான். இதுல எந்த ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனும் இல்லை. எதுக்காக இதை சொல்றேன்னா இது ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் தான், நம்ம பார்வைக்கு தான் இது மவுண்டெயின் மாதிரி தெரியுதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனாலதான் இந்த மவுண்டெயின் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து பர்டிகுலர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸும் மவுண்டெயினும் ஒரே பேஸ் லைன்ல தான் இருக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த மவுண்டெயின்ல இதுதான் உயரமான இடம், இந்த 2 சைடும் தாழ்வான இடம்னு. அதனால இந்த உயரமான இடத்துல பொருளை வைக்கும் போது பொருட்கள் இந்த மாதிரி தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகும்னு நாம நினைப்போம்.
அது மட்டும் இல்ல, இந்த மவுண்டனின் 2 சைடுலையும் ஸ்பிரிட் லெவலை வைக்கும் போதும் ஏர் பபிள் இந்த மாதிரி உயரமான இடத்துல தான் இருக்கும்னு நாம நினைப்போம். நாம கண்ணால மட்டுமே பார்த்து ஒரு இடம் உயரமான இடம், தாழ்வான இடம், சமதளமான இடம்னு சொல்றது எல்லா இடங்கள்லயும் சரியா இருக்காதுன்னு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். அதனால நாம இப்போ நினைக்கிறது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸேக்கான எர்த்தின் சர்ஃபேஸ்ல எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் கிராஸ் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் 2 ஆங்கிளை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதை பத்திலாம் நாம ஏற்கனவே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எர்த்தின் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு கிராவிட்டி லைன் கிராஸ் ஆகும் போது உருவாகும் 2 ஆங்கிளும் 90 டிகிரி 90 டிகிரின்னு ஈக்குவலா இருந்தா அந்த சர்ஃபேஸ் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருக்கும். இந்த மாதிரி 2 ஆங்கிளும் டிஃபரெண்டா இருந்தா அந்த சர்ஃபேஸ் ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸா இருக்கும். இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த 2 ஆங்கிள் எந்த சைடு ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளா இருக்குதோ அந்த சைடு டைரக்ஷன் தான் தாழ்வான இடத்தை குறிக்கும். எந்த சைடு ஆங்கிள் பிக் ஆங்கிளா இருக்குதோ அந்த ஆங்கிளின் சைடு டைரக்ஷன் உயரமான இடத்தை குறிக்கும். இதுதான் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் மெத்தடா இருக்குது. எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸை நாம கண்ணால பார்க்க முடியாது, ஃபீல் பண்ணதான் முடியும். அதனால நாம எப்போதுமே கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டைரக்ஷனையும் எர்த்தின் சர்ஃபேஸையும் கண்ணாலேயே பார்த்து கம்பேர் பண்ணி எர்த்தின் சர்ஃபேஸ்ல உருவாகும் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூவை கண்டுபிடிச்சு எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு தெரிஞ்சுக்க முடியாது. நாம எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதனால நாம எப்போதுமே இந்த பேஸ் லைனை ஒரு பேசிக்கா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஆனா ஸ்பிரிட் லெவல் வாட்டர் டியூப் லெவலை யூஸ் பண்ணி எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸின் டைரக்ஷனை நாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2 எக்யூப்மெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகும்னு நாம ஏற்கனவே டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாம கிராவிட்டி ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாம இந்த மவுண்டனை பார்க்கும்போது நமக்கு இந்த இடம் உயரமான இடமா தெரியும், இந்த இடம் தாழ்வான இடமா தெரியும். ஆனா நாம இப்போ இந்த மவுண்டனின் சர்ஃபேஸை எர்த்தின் ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு தெரிஞ்சுக்கலாம். எர்த்தை சுத்தி கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மவுண்டனின் சர்ஃபேஸ்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் 2 ஆங்கிள் என்னன்னு இப்போ செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, மவுண்டனின் சர்ஃபேஸ்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் 2 ஆங்கிள் என்னவா இருக்குதுன்னு 73 டிகிரி 107 டிகிரியா இருக்குது. இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலா இல்ல. அதனால இந்த சர்ஃபேஸ் ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னு நாம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததா எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு கண்டுபிடிக்கணும். எந்த சைடு ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளா இருக்குதோ அந்த சைடு தான் தாழ்வான இடத்தை குறிக்கும்னு நாம பார்த்தோம். அதனால இந்த 2 ஆங்கிள் இந்த சைடுல இருக்கும் 73 டிகிரி ஆங்கிள் தான் ஸ்மால் ஆங்கிள். அப்போ மவுண்டனின் இந்த சர்ஃபேஸ்ல 73 டிகிரி ஸ்மால் ஆங்கிள் சைடு டைரக்ஷன் தான் தாழ்வான இடத்தை குறிக்கும். இந்த 107 டிகிரி ஆங்கிள் இந்த சைடுல இருக்கும் 73 ஆங்கிளை விட பிக் ஆங்கிள். அதனால இந்த ஆங்கிள் சைடு டைரக்ஷன் உயரமான இடத்தை குறிக்கும். அடுத்ததா இதே சர்ஃபேஸ்ல இன்னொரு கிராவிட்டி லைனை செலக்ட் பண்ணி ஆங்கிள் என்னன்னு செக் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 ஆங்கிளும் எப்படி இருக்குதுன்னு 59 டிகிரி 121 டிகிரியா இருக்குது. இந்த 2 ஆங்கிள் எந்த சைடு ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளா இருக்குது? லெஃப்ட் சைடுல இருக்கும் இந்த 59 டிகிரி ஆங்கிள் தான் ஸ்மால் ஆங்கிளா இருக்குது. அப்போ இந்த இடத்துலயும் இந்த ஸ்மால் ஆங்கிள் சைடு டைரக்ஷன் தான் தாழ்வான இடத்தை குறிக்கும். இந்த பிக் ஆங்கிள் சைடு டைரக்ஷன் உயரமான இடத்தை குறிக்கும். இந்த 2 இடத்துலயுமே லெஃப்ட் சைடுல இருக்கும் ஆங்கிள் தான் ஸ்மால் ஆங்கிளா இருக்குது. அதனால இந்த டோட்டல் சர்ஃபேஸ்லயும் இந்த ஸ்மால் ஆங்கிள் சைடு டைரக்ஷன் தான் தாழ்வான இடமா இருக்கும். 2 இடத்துலயுமே ரைட் சைடு ஆங்கிள் பிக் ஆங்கிளா இருக்குது. அதனால இந்த டோட்டல் ரைட் சைடு டைரக்ஷனும் உயரமான இடமா இருக்கும். அதனால உயரமான இந்த இடத்துல பொருளை வைக்கும் போது பொருள் இந்த மாதிரி தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும் பொருளின் சைடு மூவிங் ஃபோர்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூவை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும்னு நாம ஏற்கனவே டீடைலா ப்ரீவியஸ் வீடியோக்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 இடத்தின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ என்னன்னு பாருங்க. இந்த இடத்தின் வேல்யூ -34 டிகிரியா இருக்குது. இந்த இடத்தின் வேல்யூ -62 டிகிரியா இருக்குது. அதனால இந்த இடத்துல இருக்கும் பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல உருவாகும் சைடு மூவிங் ஃபோர்ஸின் அளவும் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் பொருளின் மீது உருவாகும் சைடு மூவிங் ஃபோர்ஸின் அளவு குறைவா இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் 2 ஆங்கிள் எந்த சைடு ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளா இருக்குதோ அந்த சைடு டைரக்ஷன்ல இந்த ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ படிப்படியா சீரான அளவுல டிகிரி பை டிகிரியா குறைஞ்சிட்டே வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஃபைனலா இந்த இடத்துல -34 டிகிரியா இருக்குது. அதனால இந்த இடத்துல பொருளின் சைடு மூவிங் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தாலும் இப்படி தாழ்வான இடத்துல கண்டினியூஸா மூவ் ஆகும் போது சைடு மூவிங் ஃபோர்ஸின் அளவும் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ எப்படி படிப்படியா குறைஞ்சிட்டே வந்துச்சோ அதே போல படிப்படியா சீரான அளவுல ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூக்கு ஏற்ப குறைஞ்சிட்டே வரும். ஃபைனலா இந்த இடத்துல வரும்போது சைடு மூவிங் ஃபோர்ஸ்
இந்த ஸ்டார்டிங் பிளேஸ்ல இருந்ததை விட குறைவா இருக்கும். இந்த சைடு மூவிங் ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்தின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூக்கு ஏற்ப ஸ்டாண்டர்ட் வேல்யூவா இருக்கும். ஆனா பொருளினுடைய மூவிங் ஸ்பீட் பொருளின் சர்ஃபேஸுக்கும் எர்த்தின் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கிற ஃபிரிக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபைனலா பொருட்கள் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மவுண்டனின் இந்த டோட்டல் சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல ஸ்பிரிட் லெவலை இந்த மாதிரி பெர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணாலும் ஏர் பபிள் நாம தாழ்வான இடம்னு நினைச்ச இந்த ரைட் சைடு கார்னர்ல தான் இருக்கும். ஸ்பிரிட் லெவலும் வாட்டர் டியூப் லெவலும் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்பிரிட் லெவல்ல ஏர் பபிள் எப்படி லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு கார்னருக்கு மூவ் ஆகுது, எப்படி சென்டர்ல இருக்குதுன்னு நாம ஏற்கனவே சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோலாம் நம்ம சேனல்ல இருக்குது பாருங்க. இந்த மவுண்டனின் சர்ஃபேஸ்ல பொருட்கள் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகுதா இல்ல உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகுதான்னு இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸும் இந்த உயரமான மவுண்டனும் ஒரே பேஸ் லைன்ல இருக்குது. அதனால இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸையும் இந்த மவுண்டனையும் இரண்டுக்கும் பொதுவா இருக்கிற இந்த பேஸ் லைன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மவுண்டனின் சர்ஃபேஸ்ல நடக்கும் டோட்டல் ஆக்டிவிட்டியும் ஒரு மிராக்கிள் ஆக்டிவிட்டி தான். அதாவது பொருட்கள் தாழ்வான இடத்துல இருந்து தான் உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகுது. ஸ்பிரிட் லெவல்ல ஏர் பபிளும் தாழ்வான இடத்துல தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு ரியல் ஆக்டிவிட்டி தான். இதுல எந்த ஆப்டிக்கல் இல்லூஷனும் இல்ல. நாம எப்போதுமே எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஒரு இடம் உயரமான இடமா தாழ்வான இடமானு கண்ணாலேயே பார்த்து முடிவு பண்ணும்போது இந்த பேஸ் லைனை தான் நாம ஒரு பொதுவான லெவலா கன்சிடர் பண்றோம். அதனாலதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் நமக்கு ஒரு மிராக்கிள் ஆக்டிவிட்டியா தெரியுது. ஆனா இந்த பேஸ் லைனையும் பேஸ் லைன்ல இருக்கிற இந்த ஹரிசாண்டல் மற்றும் மவுண்டனின் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸையும் எர்த்தை சுத்தி இருக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரைட் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ரியலான நார்மல் ஆக்டிவிட்டி தான். அதாவது பொருட்கள் உயரமான இடத்துல இருந்து தான் தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகுது. கிராவிட்டி ஃபோர்ஸை நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரே ரீசன் தான் நமக்கு இந்த ஆக்டிவிட்டி ஒரு மிராக்கிள் ஆக்டிவிட்டியா தெரியுது. எர்த்தினுடைய பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரைட் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் எர்த்தை சுத்தி இருக்கும் எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் உயரமான தாழ்வான மற்றும் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் டிஃபரண்டான ஆக்டிவிட்டியையும் உருவாக்குவதே எர்த்தின் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். அதனால எர்த்தின் சர்ஃபேஸ்ல எந்த பொருளின் இயக்கமா இருந்தாலும் சரி அல்லது எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் நில அமைப்பை டிசைட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எர்த்தின் கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நில அமைப்பு மற்றும் எர்த்தின் சர்ஃபேஸ்ல நடக்கும் எல்லா ஆக்டிவிட்டியையும் பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அது எல்லா இடத்துலயும் எப்போதுமே சரியா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்படி எல்லாத்தையும் எர்த்தின் கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எல்லா ஆக்டிவிட்டியும் நார்மல் ஆக்டிவிட்டியா தான் தெரியும். எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் ரியல் மேக்னெட்டிக் ஹீலிங்கிற இடங்கள்ல நடக்கும் எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்ட மவுண்டனின் சர்ஃபேஸ்ல நடக்கும் டோட்டல் மிராக்கிள் ஆக்டிவிட்டியும் சேம் ஆக்டிவிட்டியா இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஹீல்னு சொல்ற இடங்கள்ல கார் பால்னு எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகும் எல்லா ஆக்டிவிட்டியும் நம்மளோட இந்த சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு சேமா இருக்கும். அதனால மேக்னெட்டிக் ஹீல்னு சொல்லக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி அல்லது மேக்னெட்டிக் ஹீல் ஏரியாவை சுத்தி இருக்கும் வேற எந்த மவுண்டன் பிளேஸா இருந்தாலும் சரி எந்த இடத்துலயுமே எக்ஸ்ட்ராவா மேக்னெட்டிக் ஃபோர்ஸோ அல்லது வேற எந்த டிஃபரண்டான ஃபோர்ஸோ ஆக்ட் ஆகாது. எல்லா இடங்களையும் இருக்கும் சேம் நார்மல் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் இந்த மேக்னெட்டிக் ஹீலிங்கிற இடங்கள்லயும் இருக்கும். இதை பத்தி இன்னும் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கும் ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான டீடைல்ஸ் கிடைக்கும். இந்த எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கும் அடிப்படை காரணமே எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் சிக்ஸாக்கான புவியியல் அமைப்புக்கும் எர்த்தின் பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்பான இன்னர் கோர் மற்றும் ஸ்ட்ரைட் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்குமான ஷேப் டிஃபரண்ட் தான் காரணம். இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிஸ் எர்த்தின் எந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கும்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நாம பேஸ் லைனை பெர்ஃபெக்ட் பேஸ் லைன் நான் பெர்ஃபெக்ட் பேஸ் லைன் இரண்டு டைப்பா பிரிச்சிருந்தோம். இந்த பெர்ஃபெக்ட் பேஸ் லைன்ல இருக்கும் எல்லா நில அமைப்புகள்லையும் இருக்கிற டோட்டல் ஆக்டிவிட்டியும் நமக்கு நார்மல் ஆக்டிவிட்டியா தெரியும். ஆனா எர்த்தின் சில இடங்கள் இந்த பெர்ஃபெக்ட் பேஸ் லைனுக்கு அவுட் சைடுல இருக்கும். அதாவது இப்படி நான் பெர்ஃபெக்ட் பேஸ் லைன்ல இருக்கும். இந்த மாதிரி நான் பெர்ஃபெக்ட் பேஸ் லைன்ல இருக்கும் நில அமைப்புகள்ல தான் இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஹீல், மிஸ்ட்ரி ஸ்பாட், சேலிங் ஸ்டோன்னு எல்லா மிராக்கிள் பிளேஸும் இருக்கும். அடுத்ததா இப்படி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும் பொருட்கள் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் எந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆகாம ஒரே இடத்துல நார்மலா இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எர்த்தின் சர்ஃபேஸ்ல பேஸ் சர்க்கிளும் பேஸ் லைனும் மீட் ஆகி ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ 0வா இருக்கிற இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஸ் சர்க்கிளும் பேஸ் லைனும் மீட் பண்ற இடங்கள்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிளின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ எப்போதுமே 0வா தான் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துக்கு நாம பெர்ஃபெக்ட் பேஸ் லைன் நேம் வச்சிருக்கோம். அதே போல எர்த்தின் சர்ஃபேஸ்ல பொருட்கள் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம
ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுன்னா அந்த பொருள் எர்த்தின் பேஸ் லைன்ல இருக்குதுன்னு அர்த்தம். பேஸ் லைன்ல இருக்கும் எல்லா பொருளுமே 0 பேஸ் பாயிண்ட் நோக்கி தான் மூவ் ஆகும். உதாரணத்துக்காக ஒரு பொருள் மேல இருந்து ஸ்ட்ரைக்டா டிராப் ஆகுது அப்படின்னா அது எர்த்தின் சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பேஸ் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆகும். அதுவே பொருட்கள் எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் இன்க்ளைன்டு லைன்ல இருக்குது அப்படின்னா அந்த பொருட்கள் எர்த்தின் சர்ஃபேஸ்ல இருக்கும் இந்த மாதிரியான பேஸ் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆகும். உதாரணத்துக்காக இந்த மவுண்டனின் 2 இன்க்ளைன்ட் சர்ஃபேஸையும் அதனுடைய ஸ்மால் ஆங்கிள் சைடு கார்னரை இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எர்த்தை சுத்தி இருக்கும் டிஃபரண்டான 2 பேஸ் லைன்ல டச் ஆகி 2 0 பேஸ் பாயிண்ட வேற வேற இடத்துல உருவாக்கும். அதனால இந்த 2 சர்ஃபேஸ்லயும் இருக்கிற பொருட்கள் 2 டிஃபரண்டான டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அதனால இந்த 2 சர்ஃபேஸ்லயும் பொருட்கள் இந்த டைரக்ஷன்ல 0 பாயிண்ட நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைரக்ஷன்ல 0 பாயிண்ட நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும் பொருளின் சைடு ஃபோர்ஸும் படிப்படியா சீரான அளவுல ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூக்கு ஏற்ப குறைஞ்சிட்டே வரும். அதனால பொருளின் வேகமும் படிப்படியா குறைஞ்சி ஃபைனலா இந்த 0 பேஸ் பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிரும். இந்த மேக்னெட்டிக் ஹீல் சர்ஃபேஸின் மிராக்கிள் ஆக்டிவிட்டியை பத்தி நீங்க இன்னும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா எர்த்தின் சென்டர் பாயிண்ட பேஸ் பாயிண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மவுண்டைன் சர்ஃபேஸின் இந்த 2 கார்னரையும் கிராஸ் பண்ற மாதிரி 2 சர்க்கிளை டிரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவினுடைய ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணுதான், இந்த 2 சர்க்கிள்ல எந்த சர்க்கிள் எர்த்தின் சென்டர் பாயிண்ட்டுக்கு நியரா இருக்குதோ அந்த சர்க்கிள் தான் எர்த்தின் சர்ஃபேஸுக்கு தாழ்வான இடமா இருக்கும். எந்த சர்க்கிள் தூரமா இருக்குதோ அந்த சர்க்கிள் எர்த்தின் சர்ஃபேஸுக்கு உயரமான இடமா இருக்கும். அப்போ இந்த 2 சர்க்கிள்ல எது தாழ்வான இடம் எது உயரமான இடமா இருக்கும்? இந்த இன்னர் சர்க்கிள் தான் தாழ்வான இடமா இருக்கும். இந்த அவுட்டர் சர்க்கிள் உயரமான இடமா இருக்கும். அப்போ இந்த 2 சர்க்கிளையும் கனெக்ட் பண்ற பேஸ் லைனான மவுண்டனின் இந்த சர்ஃபேஸ்ல எது உயரமான இடம் எது தாழ்வான இடமா இருக்கும்? இந்த இடம் தான் தாழ்வான இடமா இருக்கும். இந்த இடம் தான் உயரமான இடமா இருக்கும். அதனால இந்த இடத்துல இருக்கும் பொருட்கள் இந்த டைரக்ஷன்ல தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். அதனால உயரமான இடம்னு சொல்ற இந்த இடத்துல இருக்கும் பொருட்கள் இந்த டைரக்ஷன்ல தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். இந்த இடத்துல ஸ்பிரிட் லெவலை வச்சாலும் ஏர் பபுள் இந்த மாதிரி உயரமான இடத்தை நோக்கி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஹீலுக்கான ஆன்சர் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சிருக்கும். எர்த்தின் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கு காரணம் எர்த்தின் சர்ஃபேஸ் சிக்ஸாகவும் எர்த்தின் இன்னர் கோரும் டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸும் பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது தான் காரணம். எர்த் இந்த மாதிரி பிளாட்டா ஒரே பேஸ் லைன்ல இருந்து கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த மாதிரி வெர்டிகல் ஸ்ட்ரைக் லைனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கு 100% வாய்ப்பே இருக்காது. அதனால இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எர்த்தின் சர்ஃபேஸ்ல நடக்கிறதுனால எர்த் கண்டிப்பா பிளாட் எர்த்தா இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால எர்த் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் தான். எர்த்தினுடைய இன்னர் கோரும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸும் பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா எர்த்தின் சர்ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி சிக்ஸேக்கா ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அடுத்த வீடியோல மிஸ்ட்ரி ஸ்பாட்டுக்கான ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம தெரிஞ்சுக்கலாம்.